Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் 127வது மலர் கண்காட்சியில் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி தொடங்கிய நிலையில் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பீரங்கி, யானை, சிம்மாசனம், ஊஞ்சல் போன்ற பல்வேறு வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளை கவருகின்றன. இந்த நிலையில் மலர் கண்காட்சிக்கு இந்த ஆண்டும் நுழைவு கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தலையூர் ஏரியில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தலையூர் ஏரியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுருக்கு வலை, அரிவலை போன்றவற்றை பயன்படுத்தி மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஏரியில் கெண்டை, கெளுத்தி, விரால், சங்கரா போன்ற மீன்கள் அதிக அளவில் சிக்கியது. கடலில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் இவ்விழா மூலம் அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்னைக்கு எங்கள் ஊரில் மீன்பிடி திருவிழா நடக்குது. இங்கே நிறையா மீன்கள் இருக்கும். கெளுத்தி மீன், கெண்டை மீன், விரால் மீன் அப்படின்னு நிறையா மீன் இருக்கும். நிறையா ஊரில் இருந்து மக்கள் வந்திருக்காங்க. வந்து நிறையா மீன் பிடிச்சிட்டு எல்லோரும் சந்தோஷமாக போவாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மீன் தான். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளின் மீது மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்ததால் மக்கள் சோகமடைந்தனர். இரும்பூதிப்பட்டியில் நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மேற்கூரைகள் பெயர்ந்து சேதமடைந்த நிலையில் மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்தன. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தஞ்சமடைந்தனர். இடி மின்னலுடன் கனமழை அடிக்கடி பெய்வதால் இருளில் உணவின்றி தவித்து வருவதாக மக்கள் தெரிவித்தனர். மழையால் ஏற்படும் சேதங்களை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.